இருக்கேன். பிசினஸ் திடீர்னு வந்து அன்சர்டனா போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல நான் அந்த லாஸ்லாம் இருந்தாலும் நான் பிசினஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது. எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா, நான் என்னோட பிசினஸையே இன்சூர் பண்ணுவேன். ஓகேவா பத்மா? இந்த 2த்தையும் இன்சூர் பண்ணும்போது, எனக்கு திடீர்னு ஸ்டாக் எடுத்துக்கோங்களேன். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது. அதன் மூலமா எனக்கு லாஸ் ஆகுறது. இல்ல பிசினஸ் ரன் பண்றேன். திடீர்னு எனக்கு வந்து கொரோனா டைம்லலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்ததுல்ல. அன்சர்டனா இருந்ததுல்ல. அந்த மாரி ஆகுறதுன்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கான்செப்ட் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, அத வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அதான் பத்மா கான்செப்ட். அப்பன்னா என்னன்னா, என்ன தற்காத்துக் கொள்றேன்னு அர்த்தம். நான் வந்து ஆ ஃப்ரம் ஹெவி லாஸ் ஃப்ரம் ஸ்டாக் ஆர் ஹெவி லாஸ் இந்த பிசினஸ்ல இருந்து நான் வந்து ஐ அம் ட்ரைங் டு சேஃப்கார்ட் மை செல்ஃப். அதுக்கு தான் இந்த சாப்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த கிரக்ஸ் ஆஃப் தி சாப்டர் என்னன்னா பத்மா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி அமௌண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸ்டாக்ன்றது கூட்ஸ் ரிலேட்டட் பத்மா. ஓகே. ப்ராஃபிட்ன்றது வந்து பிசினஸ் ரிலேட்டட். கூட்ஸ் ரிலேட்டட். ப்ராஃபிட்ன்றது பிசினஸ் ரிலேட்டட். பிசினஸ் ரிலேட்டட். இப்ப பாருங்க, மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் பாருங்க. ஃபார் த பீரியட் ஏப்ரல் 1 ஆஃப் இயர் ஆஃப் ஆக்சிடென்ட். இப்போ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்னன்னு சொல்லிடுறான். எந்த வருஷத்துல எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ ஜான்வரி ஸ்டார்ட் ஆச்சு இல்ல பத்மா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸுக்கு ஜூலை எக்ஸ்க்கு வந்து மார்ச் 15th அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜான்வரி 1 அவனோட கேலண்டர் இயர் தான் அவன் வந்து மெயின்டைன் பண்றான்னா, ஜான்வரி 1 இருந்து மார்ச் 15th வரைக்கும் அவன் ஒரு குட்டியா ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க. டில் த பாயிண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், டில் த டேட் ஆஃப் ஆக்சிடென்ட் போடுறது தான் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட். புரியுதா பத்மா? எழுதிக்கோங்களேன் பத்மா. மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். இங்க பாருங்க, இது இருக்கு பாருங்க. மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் இஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட். தெரியுதா நான் ஷேர் பண்றது? ஸ்டேட்மெண்ட் which is prepared follow statement which is prepared following the pro forma of a trading account. Pro forma of a trading account. Pro forma என்ன? ட்ரேடிங் அக்கவுண்ட் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபார்மேட். அது pro forma இன்வாய்ஸ். ஓகேவா? இப்ப வந்து இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? இந்த மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்ப ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னா, எழுதிக்கோங்க. இட் ஹாஸ் டு பி ப்ரிப்பேர்ட் starting from the first date of the accounting period. Starting from the first date. Starting from the first day of the accounting period. From the first day of the accounting period in which accident has taken place. Accident has taken place and ending on the date of accident. அதாவது ஜான்வரியில இருந்து மார்ச் 15th வரைக்கும் அந்த பீரியட்ல என்ன நடந்திருக்குன்றதுக்கான குட்டி ட்ரேடிங் அக்கவுண்ட், ஓப்பனிங் ஸ்டாக் அந்த 3 மாசத்துக்கு என்ன நடந்தது, பர்ச்சேசஸ் என்ன நடந்தது, சேல்ஸ் என்ன நடந்தது,
ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் அந்த 3 மாசத்துக்கு மட்டும் டில் த டேட் ஆஃப் ஃபயர் வரைக்கும் என்ன இருக்கோ அததான் மெமராண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா பத்மா? So that is a very first step you should know. இந்த ஃபார்மட் காப்பி பண்ணிக்கோங்க. டூ ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் பை சேல்ஸ் இது காப்பி பண்ணிக்கோங்களேன். கிராஸ் ப்ராஃபிட் கூட கொடுத்துருவாங்க பத்மா, சம்லே கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க பத்மா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் கண்டுபிடினாங்க. நீங்க பேலன்ஸ் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடி. இது ம். ம். காத்தால முடிச்சிட்டேன் இன்னைக்கு. மெஜாரிட்டி போயிடுவேன் பத்மா. அதேதான் நம்மளுக்கு. அ. இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுக்க தான் டைம் ஆயிடுச்சு பத்மா. குட். பத்மா நெக்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க பத்மா. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100. குட். பத்மா அப்புறம் அடுத்த வேர்டு வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சால்வேஜ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. then we will get to the problem. Value of stock salvage. பத்மா நீங்க நாளைக்கு 9 o'clock உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும் இல்லையா கிளாஸ்? ஓகே நம்ம as usual லா ஆரம்பிச்சிடலாம் பத்மா. அப்புறம் 9 to 10 லா, 10 to 11 வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி, அப்புறம் 11 to 12 வந்து காஸ்டிங். ஓகே ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட்? சண்டே ஓகே தான் இல்லையா உங்களுக்கு? சூப்பர். வெரி குட் வெரி குட் சூப்பர். வெரி குட் வெரி குட்மா. இப்போ வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சால்வேஜ்டு அப்படின்னா நீங்க அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்ல பத்மா, அதுல இருந்து உங்களால எவ்வளவு ஸ்டாக் சேவ் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். ஆ அதான் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சால்வேஜ்ட். எழுதிக்கோங்க. இட் இஸ் த குவாண்டிட்டி ஆஃப் ஸ்டாக் தட் குட் பி சேவ்டு ஃப்ரம் த ஆக்சிடென்ட். ம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இது எழுதிக்கோங்க பத்மா. அதாவது ஆமா, இது வந்து கான்டென்ட்ஸ் கான்டென்ட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எழுதிக்கோங்க. இதுல வந்து ரெண்டு ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்கு பத்மா. என்னன்னா ஒன்னு பேர் பாலிசி வேல்யூ, இன்னொன்னு ஆவரேஜ் காஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் எழுதிக்கோங்க. பாலிசி வேல்யூனா என்ன அர்த்தம்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து நீங்க மேக்சிமமா எவ்வளவு அவர்கிட்ட இருந்து வாங்க முடியும். பத்மா வர வர இந்த பொட்டு எல்லாமே தொபு தொபுன்னு விழுது பத்மா. இல்ல எனக்கு ஈரப்பசம் இல்ல. எது பத்மா? என்னோட டெய்லி ஒரு ஸ்டிக்கரா?
ஆமாமா. இல்ல? ஆமா பத்மா. நான் ஒட்டி ஒட்டி அதே இடத்துல இருந்து வச்சுப்பேன் பத்மா. சமத்து சமத்து குட்டியே வச்சுப்பேன். இப்ப பாருங்களேன், ஒரு நாளைக்கு 2 ஸ்டிக்கர் வச்சுக்கிறேன். வேஸ்ட் ஆவுது. பேசாம நான் அந்த கலர் கலரா ஒண்ணு வாங்கிட்டு வரேன் பாரு பத்மா. ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாரி வச்சுப்பேன். என் சாய் சொல்றா. அம்மா நீ அவ அந்த கலர் கலரா வச்சுப்பாளா? அந்த மாரி இதுல இதுல வேற வீட்ல பொட்டு வச்சுட்டோம்னா சரி நல்லா இருக்காதுல்ல. அது வேற வீட்டுக்கு போன உடனே அம்மா கேட்பாங்க. எங்க பொட்டு? வெள்ளிக்கிழமை. ம். The protocols has to be maintained ல. வா. ஆ. இல்ல நம்மளால என்னலாம் மாத்தவே முடியாது பத்மி. என்னால மாத்தவே முடியாது. அப்படி அப்படியே அப்படியே ஆ அது என்ன அது என்ன பத்மா? அது தெரியவே கூடாதாம். ஆனா வச்சுக்கணுமா? அந்த மாரி சாய் சொல்றான். ம். ம். ஆ. ம். என்னன்னே தெரியல. இவ வந்து பிரக்யா அப்படின்னா ஷட்டிலுக்கு குட்டியா வச்சுப்பா. ஏன்னா ரொம்ப வேர்த்து கொட்டுமா. மத்த இடத்துல ரீசனபிளி வச்சுப்பா. ஆனா ஏன்டா இவ்ளோ நீங்க பொட்டுல ஏன்டா என்ன டிஸ்கிரிமினேஷன்னா, "அம்மா இல்லம்மா இது ஜென்சி ஜெனரேஷன்மா" அப்படின்றா. ம். என்னன்னே தெரியல. எனக்கு உண்மையா புரியல. ம். தமிழ் நியூ இயர். ம். ஆ. ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! ம். ஐயோ அப்பா! வாமிட் வந்துரும் போல இருக்கு. ரொம்ப கஷ்டமாம்மா. எனக்கு இந்த பொட்டெல்லாமே ரொம்ப கஷ்டம். நான் தான் நெனச்சேன், நான் இங்க இருக்கலாமா? இல்ல காட்டுக்குள்ள போணுமான்னு யோசிக்கிறேன் நானு. தெரியல. பயமா இருக்கு எனக்கு. இல்ல என்னோட க்ளோஸ் சர்க்கிளே சொல்றேன். என் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாமே 40, 45 இயர்ஸ்லாம் ஆயிடுச்சு பத்மா. ரொம்ப ட்ரெடிஷனலா தான் இருந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் நான் அந்த சேஞ்சஸ் பார்க்குறேன். தலைய பின்னிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்லீவ்லெஸ் அதாவது ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கலாம் ஓகே. ரொம்ப எக்ஸ்போஸ்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆனவங்க தான் சொல்றாங்க. என் ஆமா. அவ்வளவுதான். சூப்பர். பத்மா, ஆ இந்த பாலிசி வேல்யூன்றது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மேக்ஸிமம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது பத்மா. ஆனா எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மேக்ஸிமமா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் பாலிசி வேல்யூ. ஓகேவா? ஆவரேஜ் கிளாஸ்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து இப்ப வந்து இன்சூரன்ஸ் கவரேஜே இல்ல. எனக்கு வந்து ப்ராப்பர் சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்ல பத்மா. ஓகே. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுவான்னா, உனக்கு லாஸ் 1 லேக் வந்திருக்கு. ஆனா இன்சூரன்ஸ் என்னமோ நீ 30,000 தான் பண்ணியிருக்க. நான் எப்படி 70,000 என்னோட அந்த ரிஸ்க நான் எடுத்துக்க முடியும்? அப்போ நீ 30,000 என்ன பண்ணியிருக்கியோ, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா தான் நான் உனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் குடுக்க முடியும்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் க்ளாஸ். புரியுதா பத்மா? ஆ, ஆ. பாலிசி வேல்யூலன்னு சொல்றேன் பத்மா. பாலிசி வேல்யூன்னா என்ன அர்த்தம்னா, மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு எவ்வளவு குடுப்பாங்கன்றது பாலிசி வேல்யூ. ஓகேவா? ஆவரேஜ் க்ளாஸ்னா என்ன அர்த்தம்னா, எவ்ளோக்கு எவ்ளோ அ இப்ப நான் இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் பத்மா. 30,000 நீங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஆனா அந்த 30,000 விட 1,00,000 ரூபீஸ்க்கு உங்களுக்கு லாஸ் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுவான்னா, 30,000 தான் நீ பண்ணியிருக்க. நீ ஆனா உனக்கு லாஸ் 1,00,000 30,000 ஒட்டி உனக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் என்னமோ நான் குடுக்குறேன். ப்ரொபோர்ஷனேட்டா குடுக்குறேன்.
ஆனா 1 lakh அளவுக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் வந்து என்ன பண்ணுவானா, he will not accept that liability of loss or liability of the lost with him. பட் இதுவே நான் 2 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டு 1 lakh எனக்கு லாஸ் இருந்ததுன்னா he will take up the full responsibility. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறது தான் பத்மா ஆவரேஜ் கிளாஸ். இத சிம்பிளா எழுதிக்கோங்க பத்மா, நான் சொல்றேன் எழுதிக்கோங்க. பத்மா இந்த டெர்மினால் பிஃபோர் யூ கெட் இன்டு எனி டாபிக், இப்ப நீங்களே படிக்கிறதாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு நியூ டாபிக் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது நியூ நியூ டெர்மினாலஜிஸ் அந்த சாப்டர்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதை கோ த்ரூ பண்ணிட்டு அப்புறம் நீங்க படிங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாலிசி வேல்யூ எழுதிக்கோங்க பத்மா. பாலிசி வேல்யூ இஸ் the maximum amount that can be realized by the insured. இன்சூர்ட்னா யாருன்னா, நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா நான் தான் இன்சூர்டு. ஓகேவா? நீங்க என்ன இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க பத்மா? டாடா ஏஜி. சூப்பர் சூப்பர். ஆமா, that can be realized. That can be realized by the insured from the insurance company on the occurrence of the accident. Correct. யாரு இன்சூர்டா? அவன் தான் லாஸ், அவன் தான் இண்டிவிஜுவலா லாஸ் பேர் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான். இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவான்னா 30,000 ரூபாய் எடுத்திருக்கேன்னா அப்ப அந்த லாஸ் எல்லாம் அசஸ் பண்ணிட்டு 30,000 ரூபாய்க்கு ப்ரொபோர்ஷனேட்டா கால்குலேட் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் கொடுப்பான். 20,000 ரூபாயோ 25,000 ரூபாயோ. ம், ம், ம். இது புரியுதா பத்மா? ஆவரேஜ் கிளாஸ் எழுதிக்கோங்களேன். ஆவரேஜ் கிளாஸ் எழுதிக்கோங்க. அதாவது 2 விஷயம் பத்மா. ஒண்ணு வந்து அடிக்குவேட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் கம்பெனி வில் நாட் டேக் அப் த ரிஸ்க். In the absence of adequate insurance coverage, adequate coverage, the insurance company will not shoulder the entire risk. Will not shoulder the entire risk. Shoulder entire risk. Correct. Suppose அப்படியே அப்படியே அண்டர் இன்சூரன்ஸ் இருந்தாலும் எழுதிக்கோங்க. In case of under insurance, the insured will have to share a portion of the loss. Portion of the loss. அதாவது of the loss. அதாவது 1 lakhல 30,000 தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கான்னா 30,000 இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்திருக்கான்னா 70,000 லாஸ் இவன் தான் ஃபேஸ் பண்ணியாகணும். ஓகேவா? பத்மா இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கோங்க பத்மா. Net claim is equal to will be on application of average clause, net claim will be computed as net claim into value divided by value of stock lost on date of accident. Correct. Good. பத்மா அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கும் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்னா என்னன்னு ஜஸ்ட் சொல்றேன்.
அண்டர் வேல்யூடு ஸ்டாக்னா என்னோட ஸ்டாக் நான் 10,000 ரூபாய் தான் இருக்கு. பட் நான் வந்து லெட்ஜர்ல வந்து கம்மியா 4,000 ரூபாய் போடுறேன்னா அது அண்டர் வேல்யூவேஷன். இதையே நான் வந்து 10,000 ரூபாய் ஸ்டாக் 20,000 ரூபாய் போடுறேன்னா ஓவர் வேல்யூவேஷன். ஜஸ்ட் அந்த டெர்மினாலஜி மட்டும். இப்போ நான் அண்டர் வேல்யூ ஆனாலும் சரி, ஓவர் வேல்யூ ஆனாலும் சரி, கிராஸ் ப்ராஃபிட் ரேட் அஃபெக்ட் ஆகும். பத்மா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 528. குட் குட். தோ இந்த இந்த லைன் பத்மா. என்னாச்சு? சூப்பர். கரெக்டா தெரியும். கரெக்ட் கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன? இல்ல இல்ல when the stock is valued at a figure higher or no நான் இந்த மார்க் பண்ணிருக்கேன் பத்மா. ஓகேவா? சூப்பர். இட் வில் அஃபெக்ட் த நார்மல். அதோட அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஸ்டெப்ஸ் சொல்றேன் பத்மா. அது நோட் பண்ணிக்கோங்க. பத்மா நம்ம ஒரு 5:45 வரைக்கும் வச்சுக்கலாம் கிளாஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம நாளைக்கு விளக்கேத்தணும். நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு டின்னர் ரெடி பண்ணோம். அதான் பத்மா இப்ப நான் சில குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் சொல்றேன் பத்மா. சோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா சம் வேணா போட்டுறலாம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்ப அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். நல்லா மனசுல ஆக்கிக்கோங்க. இன்னைக்கு நைட் உட்கார்ந்து அந்த ஸ்டெப்ஸ நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? நல்லா தரோவா படிச்சிருங்க. தரோவா படிச்சு நோட்ல எழுதி பாத்துருங்க. சம்ம வந்து நம்ம நாளைக்கு உட்காந்துக்கலாம். நாளைக்கு ஃபினான்ஸ் பத்மா நாளைக்கு ஆஃப்டர்நூன்ல நீங்க எப்படி பார்த்துட்டு சொல்லுங்க பத்மா. ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட்? ஓ வெரி குட். சூப்பர் வெரி குட். சரிம்மா ஓகே. ரைட். அப்பனா ஓகே. நான் நாளைக்கு அப்போ டைம் வந்து அலோகேட் பண்ணிடுறேன். மத்தியானம் கிளாஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் பத்மா. அவங்க ஏதாவது போடுறாங்களான்னு பாத்துக்கிறேன். போட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு ப்ரையாரிட்டி வந்து அதுதான் நாளைக்கு ஏதாவது போட்டிருக்காங்களா பாக்குறேன் நானு. இன்னைக்கு நைட் வேற 7:30 மணிக்கு லாகின் பண்ண சொன்னாங்க. நான் எவ்வளவு தூரம் லாகின் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதை காம்பன்சேட் பண்ண சொன்னாங்கன்னா நாளைக்கு மத்தியானம் உட்காந்துக்கிறேன். இல்ல உங்களது தான். ஆக்சுவலா இந்த மாசம் நீங்களும் ஸ்ரீ தான் ப்ரையாரிட்டி. நான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டேன். கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டிலே ஆகும். மேல பேக்கப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. ஆ. இப்ப பாருங்க பத்மா. சொல்லுங்க சொல்லுமா. இல்ல இல்ல பத்மா. இல்ல இல்ல உங்களுக்கு இது சொல்லு. இல்ல இல்ல இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா ஒரு ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஈஸியா இருக்கும். பத்மா ஸ்டாக் இன்சூரன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஆ, எங்க ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸ்டாக் இன்சூரன்ஸ் எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லாசஸ் காஸ்ட் பை ஃபயர். ஓகேவா? அப்புறம் வந்து லைட்னிங். அப்புறம் ரயட். அப்புறம் ஸ்ட்ரைக். மலேசியஸ் டேமேஜ். ஏர்கிராஃப்ட் டேமேஜ். ஸ்டார்ம். மோர் ஆஃப் இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் இல்ல ஃபயர் அந்த மாதிரி மெஜாரிட்டியான இருக்கிறது தான் அந்த ஸ்டாக் இன்சூரன்ஸ்க்கு வந்து பெரிய பெனிஃபிட். ஓகேவா பத்மா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மா இந்த ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க பத்மா. நான் சொல்ல சொல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 calculation of gross profit of previous year
in case of 2 years data given எழுதிக்கோங்க. gross profit of of previous year in case of 2 years data given. 2 years data given. Correct. அடுத்தது step number 2, gross profit ratio of previous year. மூணாவது gross profit ratio பக்கத்துலயே இது போட்டுக்கோங்க பத்மா. gross profit ratio is equal to gross profit by sales into 100. Very good, correct. அப்புறம் step number 3, preparation of memorandum trading account. பத்மா அது ஆக்சுவலா அந்த நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட் தான் பத்மா. அந்த 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேசஸ், பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக், 2 கிராஸ் ப்ராஃபிட். நீங்க ஒரு ஃபார்மேட் காப்பி பண்ணுங்கன்னு நான் சொன்னேனே. அந்த அந்த ஃபார்மேட் தான் அது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4, லைக் டு லைக் மேட்சிங் கால்குலேஷன். பக்கத்துலயே போட்டுக்கோங்க, இன்ஃப்ளேஷன் கவர் அப்னு போட்டுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் கவர் அப்னு போட்டுக்கோங்க. நான் சம் வரும்போது உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டெப் நம்பர் 5, salvage value, calculation of salvage value. salvage valueனா என்ன? அந்த தீல, அந்த எர்த்குவேக்ல எவ்வளவோ திங்ஸ் வந்து இதுவா இருக்கும்னா ப்ரொடெக்டா இருக்கும்ல, அதுதான் salvage value, which is stock protected. அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறம் calculation of loss of stock, the date of fire minus salvage value. அதாவது 10,000 ரூபாய் வர்த்து வயர்ல போயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா ஏதோ ஒரு 500 ரூபாய் மட்டும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆயிருக்குன்னா அப்ப 10,000 மைனஸ் 500 இஸ் லாஸ் ஆஃப் ஸ்டாக். புரியுதா பத்மா நான் சொல்றது உங்களுக்கு? பத்தாயிரம் மொத்தமா உங்களுக்கு லாஸ் ஆஃப் ஸ்டாக்னு சொல்றாங்க. அதாவது தோராயமா சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா 1000 ரூபாய் ஒர்த் ஆஃப் ஸ்டாக் வந்து எங்கேயோ டப்பா எரியாம அப்படியே ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்பனா என்ன, அந்த 10,000 ரூபாய் ஒர்த்துல 500 ரூபாய் ஒர்த்து இதுவா இருக்குன்னா 1000 ரூபாய் ஒர்த்து வந்து டப்பா வந்து எரியலைன்னா அப்போ எனக்கு டோட்டல் ஆஃப் லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ? 10,000 மைனஸ் 1000 9,000. அதான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது ஸ்டெப் நம்பர் 7 இஸ் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள். கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளைம் கால்குலேஷன். குட். இது ஒண்ணு எழுதிக்கோங்க பத்மா. ஆவரேஜ் கிளாஸ் will not be applicable if your policy value is greater than or equal to the amount of loss suffered. Very good. அவ்வளவுதான் பண்றோம்.
பத்மா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நல்லா தரவா படிச்சுட்டு வந்தாங்க பத்மா. ஓகே. இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக். கரெக்ட். இன்னொன்னு இருக்கு பத்மா, அது சொல்றேன் பாருங்களேன். இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எழுதிக்கோங்க. சின்ன நோட்ல எழுதிக்கோங்க பத்மா இது. வெரி குட் வெரி குட். இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இதுல ஒரு 4 டெர்மினாலஜி இருக்கு பத்மா. என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இண்டெம்னிட்டி பீரியட். ஆமா, அதாவது இண்டெம்னிட்டி பீரியட்னா என்னன்னா, நான் வந்து 4 வருஷமா பிசினஸ் சூப்பரா பண்றேன். ஓகே. 2026ல எனக்கு வந்து பெருசா என்னோட நார்மல் ஆக்டிவிட்டியை பண்ண முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜான்ல இருந்து இப்ப டில் டேட் என்ன, ஏப்ரல் 17th இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இன் டைம் எனக்கு என்னோட நார்மல் நான் பண்ற இது வந்து என்னால பண்ண முடியலனா, இந்த பீரியட் இஸ் கால்ட் அஸ் ஜனவரி 1st to ஏப்ரல் 17th இஸ் கால்ட் அஸ் இண்டெம்னிட்டி பீரியட். புரியுதா? வேர் ஐ எம் unable to do my normal activities, where my activities are completely interrupted or not able to meet the efficiency level law, it is called as indemnity period. எழுதிக்கோங்க பத்மா. Indemnity period. The period for which normal activities of business is interrupted is known as indemnity period. Interrupted. Indemnity period. Next, standard turnover. The turnover of the previous company. அதாவது ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவரா என்னன்னு சொல்லிடுறேன் பத்மா. ஜான்வரில இருந்து ஏப்ரல் 17ஆம் தேதி எனக்கு பண்ண முடியலன்னு சொல்றேன்ல, இதே ஜான்வரில இருந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஆஃப் 2025 இருக்குல்ல, போன வருஷம் இதே இதுல அந்த மந்த்ல வந்த சேல்ஸ் என்னவோ அதான் ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர். புரியுதா உங்களுக்கு? வெரி குட் வெரி குட். அதான் ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் எழுதிக்கோங்க. ஆஃப் ட்ரெண்ட் இன் த டர்ன் ஓவர். சூப்பர். அப்புறம் அடுத்தது எழுதிக்கோங்க, அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் எழுதிக்கோங்க. அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர். சொல்லட்டுமா பத்மா? பத்மா இப்ப வந்து எனக்கு வந்து ஏப்ரல் 17th அன்னைக்கு டிசைட் பண்றேன். ரொம்ப என்னடா அது இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கே அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அப்போ ஏப்ரல் 17th லாஸ்ட் 12 மந்த்ஸ் இருக்குல்ல, அந்த 12 மந்த்ஸோட சேல்ஸ் நான் பாக்குறேன்ல, அதான் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர். புரியுதா? ஆமா, ஏப்ரல் 17th அப்படியே ப்ரீவியஸா இந்த 12 மந்த்ஸ் இருக்குல்ல, அதான் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர். வெரி குட். அடுத்தது ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்றது, இப்ப வந்து நீங்க வந்து பிசினஸ் ஸ்லோவா போயிட்டு இருக்கு, சேல்ஸும் இல்ல, ஆனாலும் நீங்க வந்து ரெண்ட்டுக்கு எடுத்த இடத்துக்கு நீங்க வாடகை கொடுத்துதான் ஆகணும். கரெக்டா? கரெக்டா? நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பே பண்ணி தான் ஆகணும். இல்ல யார்கிட்டயாவது கான்ட்ராக்ட், டாக்ஸ் பே, அந்த மாதிரி சார்ஜஸ், அன்அவாய்டபிள் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். வேற வழியே இல்ல, இந்த நான் சார்ஜஸ் எடுத்துன்னு தான் ஆகணும்.
எனக்கு பிசினஸ் கம்மியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, சேலே இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ ஹாவ் டு மேண்டேட்லி மீட் மை unavoidable fixed expenses na, those charges are called as standing charges. எழுதிக்கோங்க. வெரி குட். இப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சொல்றேன் பத்மா. இது வந்து இன்சூரன்ஸ் ஃபார் கிளைம் ஆஃப் இன்சூரன்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். சரியா? இப்போ எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் கிளைம் அண்டர் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி. எழுதிக்கோங்க ஹெட்டிங். கரெக்ட். ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா ஈஸி. என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருவான் பத்மா. இது பேக்ல இருந்து போகும் பத்மா, அது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கொடுத்துருவான். நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஆட் பண்ணீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அங்க என்ன பண்ணோம், கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி பண்ணுவோம்ல. இங்க என்ன பண்ணுவோம்னா கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. நெட் ப்ராஃபிட் ஆல்ரெடி இருக்குன்னா கிராஸ் ப்ராஃபிட் எப்படி பண்ணுவோம்னா நெட் ப்ராஃபிட் ஃபார் ப்ரீவியஸ் அக்கவுண்டிங் பீரியட் பிளஸ் இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். எழுதிக்கோங்க. எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க பத்மா. நீங்க யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் த டேட்ஸ். 12 மாசம் முன்னாடி பண்றது இல்ல, இந்த இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எங்கெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சோ அந்த டென்யூருக்கான ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் கால்குலேட், அங்கதான் நீங்க டேட்ஸ் மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். Gross profit is equal to net profit for the previous accounting period plus insured standing charges. செகண்ட் பாயிண்ட், இப்ப வந்து லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா, நெட் லாஸ் ஆயிடுத்துன்னா அப்ப கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க பாருங்களேன். இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் மைனஸ் bracket open net loss into insured standing charges divided by all standing charges, bracket closed. எழுதிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு சாப்டர்ல என்ன அட்வான்டேஜ்னா எல்லாம் கொடுத்துருவான் பத்மா. கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருவான், சேல்ஸ் கொடுத்துருவான், இன்சூர்ட் ஸ்டாண்டிங். நீங்க ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை வச்சு அந்த நம்பரை ஃபேக்டரிங், இப்ப மார்ஜினல் காஸ்டிங் எப்படி நம்பரை ஃபேக்டரிங் பண்ணி பண்ணி கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி பண்ணோம், அவ்வளவுதான். பட்ஜெட்டுக்கு எப்படி பண்ணீங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட்லாம் சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் நம்பரை ஃபேக்டர், அவ்வளவுதான் பத்மா இது. ஆனா அதுக்கு ஃபார்மேட் தரவா இருக்கணும், அதான். ஓகே பத்மா. ஸ்டெப் நம்பர் 2, டிட்டர்மினேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ரேட். கிராஸ் ப்ராஃபிட் ரேட் என்ன, கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100. இல்ல 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 பத்மா, அது முடிச்சிடும் பத்மா. ஏன்னா இந்த மாசம் வந்து டார்கெட் வந்து ஸ்ரீயன் பத்மா தான். ஏன்னா இது ஃபுல்லா முடிச்சாதான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும், இல்ல மொட்டையை விட்டு போன மாதிரி இருக்கும். ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ரேட். கிராஸ் ப்ராஃபிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு, அதான் ஜிபி பர்சன்டேஜ் சொன்னேன்ல, கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100. கால்குலேட் ஷார்ட் சேல்ஸ். ஷார்ட் சேல்ஸ் என்ன தெரியுமா பத்மாத்தம், எனக்கு இண்டெம்னிட்டி பீரியட்ல ஒரு ஆக்சுவல் டர்ன் ஓவர் வருதுல்ல, ஓகேவா. ஆக்சுவலா நான் இவ்ளோ 40,000 நான் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு வந்து அந்த 3 மாசத்துல 10,000 தான் வந்திருக்குன்னா 40,000 மைனஸ் 10,000 30,000 வந்து என்னோட ஷார்ட் சேல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னால 30,000 சேல்ஸ் பண்ண முடியல, என்னோட சேல்ஸ் வந்து have been short by 30,000 அர்த்தம். ஓகே. அந்த ஆக்சுவல் டர்ன் ஓவர், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்னா என்ன, போன வருஷம் அதே இதுல 40,000 பண்ணிருக்கேன் பத்மா, ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்.
அதே பீரியட் ஆஃப் டைமுக்கு 4 மாசத்துக்கு இந்த வருஷம் என்னால 10,000 தான் பண்ண முடிஞ்சதுன்னா சேல்ஸ் எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு, கம்மியா இருக்கு? 30,000. ஜிபி லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் சேல்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சீங்களா ப்ரீவியஸ் ஸ்டெப்? அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சீங்களா? அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எவ்வளவு நான் கிராஸ் ப்ராஃபிட் லூஸ் பண்ணேன், இந்த ஷார்ட் சேல்ஸ்னால எவ்வளவு லாபத்தை நான் இழந்தேன்றதை கண்டுபிடிச்சிடலாம். குட், சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5. Determine admissible additional expenses for insurance claim. இது வந்து ஸ்டெப் நம்பர் 5 எம்சிக்யூக்கும் இம்பார்ட்டன்ட் பத்மா, நோட் பண்ணிக்கோங்க. Determine admissible additional expenses for insurance claim. Least of the following. First, actual additional expenses. Actual additional expenses. Sales due to additional expenses into GP rate. அப்புறம் மூணாவது இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க பத்மா. Actual additional expenses into net profit plus insured standing charges divided by net profit plus all standing charges. Padma, you are good in by hearting, very good. Then it will be easy for you. Very, very easy for you. Next. நிதானமா பண்ணுங்க, அர்ஜென்ட்டே இல்ல பத்மா, பொறுமையா பண்ணுங்க பத்மா. Very good. Calculation of gross claim, Padma. Calculation of gross claim. Gross claim is equal to gross profit loss plus admissible expenses for insurance claim minus savings and standing charges. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இன்சூரபிள் வேல்யூ. பத்மா, இந்த இன்சூரபிள் வேல்யூ தான் இன்சூரன்ஸ் கம்பெனி கால்குலேட் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்னா adjusted annual turnover into gross profit rate. Annual turnover into gross profit rate. Okay, super. Next பாருங்க பத்மா, last but not least. Claim to be lodged. Lodged. என்னன்னா இப்ப ஆவரேஜ் கிளாஸ் வந்து இப்ப இன்சூரபிள் வேல்யூ பாலிசி வேல்யூவோட இன்சூரபிள் வேல்யூ 10,000 ரூபாய் இருக்கு பத்மா. ஓகே, ஆனா பாலிசி வேல்யூ வந்து 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நெட் கிளைம் என்ன பண்ணுவான்னா பாலிசி வேல்யூ டிவைட் பை இன்சூரபிள் வேல்யூ இன்டு கிராஸ் கிளைம் பண்ணுவான். ஒருவேளை
இன்சூரபிள் வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கு. 1 லேக் இருக்கு. ஆனா பாலிசி வேல்யூ 10,000 ரூபாய்னா, அப்ப நெட் கிளைமே கிராஸ் கிளைமா ட்ரீட் பண்ணிடுவாங்க. புரியுதா பத்மா? நீங்க இன்சூரன்ஸ் வந்து 10,000 ரூபாய் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆனா உங்களோட வேல்யூ நீங்க கேட்கறது வந்து 1,00,000 குடுன்னு கேட்கிறீங்க. அப்படி கேட்டீங்கன்னா, நெட் கிளைமே கிராஸ் கிளைமா கன்வெர்ட் ஆயிடும். நெட் கிளைம் இஸ் ஈக்குவல் டூ கிராஸ் கிளைம். ஆவரேஜ் கிளாஸே இது ப்ரொபோர்ஷனேட்டாவே பண்ண முடியாது. ஆமா. இப்ப வந்து எனக்கு எப்படி சொல்றது? ம் லைக் 20,000 20,000 தான் நீங்க இன்சூரன்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க. 1 லேக்குக்கு கேட்கிறீங்கன்னா, உங்களுக்கு 20,000க்கான இது என்னவோ அதான் குடுப்பாங்க. அது கிராஸ் கிளைம் என்னவோ வந்துரும். பட் வென் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆயிடுத்துன்னா, இன்சூரபிள் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு பாலிசி வேல்யூட சாரி இன்சூரபிள் வேல்யூ இஸ் லெஸ் தேன் பாலிசி வேல்யூனா, அப்போ கிராஸ் கிளைம் இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. சிச்சுவேஷன் 1, 2 சம் வரும்போது கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம் ஈஸியா. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வரும்போது. ஆ, ஆ. ஆ. பத்மா, இந்த ஸ்டெப் 8 முடிச்சுட்டு இந்த குட்டி 4 நோட்ஸ் இருக்குல்ல, அத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அது வந்து எப்பாவது சில சம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்பின்னு குடுத்துருக்காங்களா? ஆ, ஆ அது. அது மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. பத்மா நீங்க நாளைக்கு வரும்போது நாளைக்கு இல்ல டைம் எடுத்துக்கோங்க. 2 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ் ஆஃப் ஃபயரோடதும், லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோடதும் ஃபார்மேட் தரோவ் பண்ணிடுங்க. கரைச்சு குடிச்சிருங்க. ஓகேவா? 2 டேஸ் எடுத்துன்னு பண்ணுங்க. நான் நாளைக்கு டைம் இருந்தா சம்ஸ் போட ஆரம்பிச்சுருவேன் இதுல. பட் நீங்க ஃபார்மேட் பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல ஈஸியா 7 டூ 10 மார்க்ஸ் எடுத்துடலாம் பத்மா. ஒண்ணு லாஸ் ஆஃப் ஃபயர் கேட்பான், இல்ல லாஸ் ஆஃப் ஸ்டாக் கேட்பான். அவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எழுதியிருக்கணும். அண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து இந்த நம்பர்ஸ ஃபேக்டர் இன் பண்ணியிருக்கணும். அவ்வளவுதான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன். கரெக்ட்டா ஆர் யூ கோயிங் பை த ஃபார்மேட்? ஆர் யூ கோயிங் பை தி ஸ்டெப் 8 ஹியர்? ஆர் அங்க இருக்க ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றீங்களான்னு பார்ப்பான். இந்த ஸ்டெப்ஸ கரெக்ட்டா எழுதிட்டு, அத அந்த நம்பர்ஸ ஃபேக்டர் பண்ணி நீங்க அரைவ் பண்ணீங்களான்றது தான். இல்ல வந்து நீங்க டி அக்கவுண்ட் போட வேணாம். இல்ல ஜர்னல் என்ட்ரி போட வேணாம். ட்ரையல் பேலன்ஸ் ஒண்ணுமே கிடையாது இதுல. இது ஒரு விசித்திரமான ஒரு சாப்டர். ஸ்கோரிங் சாப்டர் இது. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான சாப்டர் இது. ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் நம்ப. ஓகேவா? கஷ்டப்படாம ஸ்கோர் பண்றதுன்னு வந்து மாடியூல் 1 அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்ப இந்த சாப்டர் நான் கோ த்ரூ பண்றேன். இதெல்லாம் கஷ்டமே பட வேணாம். எதுக்கு நீங்க ரொம்ப மண்டைய குடைஞ்சுக்கணும்னா, பார்ட்னர்ஷிப். ஓகேவா? பார்ட்னர்ஷிப் தான் பெரிய ஓஷன் மாரி இருக்கும். அதுக்கு தான் நீங்க பயங்கரமா உட்காந்துப்பலாம். மத்ததெல்லாம் தே வில் டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ். ஈஸியா நீங்க கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் பத்மா. ஓகே பத்மா. சூப்பர் பத்மா. டேக் கேர். தேங்க் யூ. பை பை. நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம். பைமா. பை பை. ஷூர்.